நம்பிக்கை. எதையுமே மனசளவில் சந்தேகமே இல்லாமல் ஏற்றுக்கிட்டோம்னா அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. அதாவது அதுக்கு எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்லணும்னா, டாக்டர் கொடுக்க மாத்திரையை சரியாகுமா சரியாகாதா அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் அதை சாப்பிட்றதுக்கு பேர் தான் நம்பிக்கை. நீங்கள் காதலிக்கிற பொண்ணு எங்கே கழட்டி விட்டுடுவாளோ அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் அவளை நேசிச்சிங்கன்னா அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. சாமி கும்பிடணும் அப்படின்னு கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிறது கல்லா கடவுளா அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் சாமியை கும்பிட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. இப்படியே நம்பிக்கையை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். நம்மளோட வாழ்க்கையில் வெற்றிக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லாத நம்பிக்கை எப்படியெல்லாம் உதவுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நான் உங்கள் அஸ்விவி. ஒரு பெரிய தொழிலதிபர் தன்னோட தொழிலில் தோற்று போய் தன்னிட்ட இருந்த பணம் எல்லாத்தையும் இழந்துடுறாரு. அதனால் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாரு. அப்படி சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்தவருக்கு எப்படி சூசைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாததுனால எப்படி சூசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவை சிந்திக்கிறதுக்காக அவர் தேர்ந்தெடுத்த இடம் தான் ஒரு பூங்கா. அப்படி பூங்காவில் போய் உட்காந்து சூசைட் எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் சோகமாக உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு அந்த வழியாக வாக்கிங் போன ஒரு நபர் ஏங்க சோகமாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னு அவர்கிட்ட வந்து கேட்டதும், யாரா நம்மக்கிட்ட நம்மளோட சோகத்தையெல்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்னு இருந்த அவருக்கு தன்னோட சோகத்தையெல்லாம் கொட்டி தீர்த்துட்டாரு அந்த வாக்கிங் போனவர்கிட்ட. இப்படி தன்னோட சோகத்தை கொட்டி தீர்த்த அந்த தொழிலதிபருக்கு வாக்கிங் போன அந்த நபர் வந்து ஒரு உதவி செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அது என்ன முடிவுன்னா, தாங்கிட்ட இருந்த செக்கை எடுத்து அதில் கையெழுத்து போட்டு கொடுத்து, இந்த செக்கை நீங்கள் வச்சுக்கோங்க, இதில் எவ்வளோ வேணாலும் அமௌண்ட்டை ஃபில் பண்ணிக்கிடுங்க, உங்களோட லைஃப்பில் நீங்கள் பிஸ்னஸை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், சூசைட்லாம் பண்ணிக்க வேண்டாம், இதை வச்சு உங்கள் தொழிலை ஸ்டார்ட் பண்ணி அது மூலமாக வருமானத்தை அடுத்த வருஷம் இதே நாள் இதே இடத்துல என்கிட்ட கொண்டாந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கிங் போனவர் கிளம்பி போயிட்டார். இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த தொழிலதிபருக்கு அந்த வாக்கிங் போன நபர் யாருன்னே தெரியாது. அந்த தொழிலதிபர் என்ன யோசிச்சுக்கிட்டாருன்னா, தான் சூசைட் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆண்டவன் ஒருத்தர் அனுப்பி அவர் மூலமாக தனக்கு செக்கு கொடுக்க வச்சதா யோசிச்சுக்கிட்டாரு. இப்படி வந்து அந்த செக்கை எடுத்துக்கிட்டு இவர் வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. வீட்டுக்கு போனதும் இவருக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன ஐடியானா, இந்த செக்கு இருக்கிறதுனால இந்த செக்கை ஒரு நம்பிக்கையாக வச்சுக்கிட்டு ஏன் நம்ம கடன் வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு. இவரோட யோசனை சரியாக பட்டதுனால அந்த செக்கை வீட்டில் பீரோவில் வச்சுட்டு கடனை வாங்கி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த பிஸ்னஸை கடன் வாங்கி ஸ்டார்ட் பண்ணி பெரிய லெவலில் டெவலப்பும் ஆயிடுறாரு. அடுத்த வருஷம் அதே நாள் அதே டயத்தில் அந்த செக்கை கொண்டு கொடுக்கலாம் அப்படின்னு அந்த பூங்காவுக்கு போகிறாரு. பூங்காவுக்கு போன அந்த தொழிலதிபருக்கு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. என்னன்னா, இவருக்கு இந்த செக்கை எழுதி கொடுத்தாரு இல்லையா ஒரு வாக்கிங் போன நபர், அவர் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே செக்கை எழுதி கொடுத்துக்கிட்டு இருந்தார். இதை பார்த்ததும் இவருக்கு ஒரே அதிர்ச்சி ஆகிட்டு பக்கத்தில் இருந்தவரை கூப்பிட்டு, என்னங்க அவர் எல்லாருக்குமே செக்கை எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டதும் அந்த பக்கத்தில் இருந்தவர் என்ன சொன்னார்னா, இவரும் ஒரு பெரிய தொழிலதிபர் தான், இவரும் ஒரு காலகட்டத்தில் தன்னோட தொழிலை தோற்று போனதுனால யாரை பார்த்தாலும் செக்கை எழுதி கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். இந்த தொழிலதிபருக்கு பகீர்னு ஆயிடுச்சு. ஏன்னா அவர் கொடுத்த செக்கை நம்பிக்கிட்டு தான் கடனை வாங்கி பெரிய லெவலில் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி தன்னோட தொழிலில் பெரிய லெவலில் வளர்ந்துருக்காரு. ஏன்னா அது அவர் கொடுத்த செக்கை வச்சு நம்ம டெவலப் ஆகிட்டோம், அவர் கடைசியாக ஒரு மெண்டலா அப்படின்னு ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்பணுமே தவிர அதை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஒருவேளை அந்த தொழிலதிபர் அந்த செக்கை எடுத்துகிட்டு போய் பேங்கில் பணம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணியிருந்தாருன்னா இவரும் சூசைடு பண்ண வேண்டியது தான். அவர் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் அந்த செக்கை நம்பினதுனால அவர் சூசைடு அட்டன் பண்ணுறதுலேருந்து விடுபட்டு பெரிய தொழிலதிபராகவும் மாறி தன்னோட வாழ்க்கையிலே ஜெயிச்சார். அதனால் எப்போவுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் அதை நம்பிக்கையோடு ஏற்றுங்க. அதான் நம்ம வாழ்க்கைக்கு எப்பவுமே உதவும்.